ஏப்ரல் மாதம் 21 5 வருடம் பூர்த்தியாக போகிறது. இதுவரைக்கும் குற்றவாளிகள் 6 என்று கண்டுபிடிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் இந்த அரசாங்கமோ மற்ற 3வது நான் இது 3வது என்ன மணி ஆய்வுகள் மாதிரி சொல்லி வரலாம். இதெல்லாம் நினைக்கிற நேரம் என்னால் தாங்கிறதுக்கோ ஒவ்வொரு நாளும் 5 வருஷம் போகுது. ஒவ்வொரு நாளும் நினச்சி அழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாமல் வைஃப் அழுவா, வைஃபு தெரியாமல் நான் அழுவேன். அப்படி நினைச்சி அழுகிற 2 பேருக்கு நான் பாத்ரூம் போயிடுவேன். ரெண்டு பேரும் இல்லைன்றோன்னா நான் இனி என்னென்று வாழ்கிறதுன்னு தான் நான் யோசித்தேன். நான் என்ன இருக்கிறது பொம்பளை பிள்ளை, நீ என்னென்று வாழ்வேன்னு தான் யோசித்தேன். நான் ஒரு கணவன் இல்லாத இதில் எவ்வளோ பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணுமெண்டு நான் கணவன் இல்லாத பட்சத்தில் நான் அறிஞ்சேன்னா எப்படி வாழணும், இந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இருக்கிறது மகள் பொம்பளை பிள்ளை. நான் பழி கொடுக்கறதுக்காக நான் பிள்ளை பெறல, நான் பிள்ளை வளர்க்கல. இன்றைக்கு நான் கண்ணீரோட விதைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்காக நான் அழுகிறேன். அது அரசாங்கத்தால் திரும்ப தரையிலுமா? மிகவும் அதாவது இழந்ததுக்குரிய ஒரு தாயா தகப்பனா சகோதரமாக இருந்தால் தான் அவங்களால் அறிந்து கொள்ள முடியும்.